தமிழ் சினிமாவோட இரும்பு மனிதன் அஜித்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உடம்பு முழுக்க பிளேட் வைத்து அறுவை சிகிச்சை செய்து வரும் நிலையிலையும் படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. துகுலா மட்டும் கிட்டத்தட்ட 32 அறுவை சிகிச்சைகள் செய்து இருக்கிறதாக ஊடகங்கள்ல பேசப்படுது. இருந்தாலும் தன்னோட பட வேலைகள்ல பிஸியா இருக்காரு அஜித். இருந்தாலும் அஜித்தை பற்றி சில விஷயங்கள் சமீப காலமாகவே முன்னெடுத்து பேசப்பட்டு வருது. அவரோட கேரக்டரே அப்படிதான்னாலும் கடந்த 2 மாதங்கள்ல நாள்தோறும் அஜித்தை பற்றிய செய்திகள் தான் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அப்படியும் ஒரு நடிகர் இருப்பாரான்னு பல பிரபலங்களும் கேட்டுட்டு வராங்க. யாரிடமும் அதிகமாக பேசப்படுவது இல்ல, சிகரெட்டாய் சந்திப்பதும் இல்லை போன்ற காரணங்களுக்காக அஜித்தையும் விமர்சிச்சு பேசிட்டு வராங்க. சமீபத்துலதான் அஜித்துக்கு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை நடந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் பேசு பொருளாக தான் மாறி இருக்கு. ஆனா அந்த சம்பவம் எதுவும் நடக்காத மாதிரி அறுவை சிகிச்சை முடிந்த அடுத்த நாளே அஜித் தன் மகனோட பள்ளி விழால கலந்துக்கிற மாதிரியான வீடியோக்கள் வெளியாகி இருந்தது. நடிகர் ரோபோ சங்கர் அஜித்தை பற்றி பேசிய ஒரு செய்தி இணையத்துல வெளியாகி இருக்கு. அதாவது ஷூட்டிங் முடிச்சதும் நடிகர்கள் பெரும்பாலும் வெகேஷனுக்கு போவாங்க. ஆனா அஜித் மட்டும் தான் ஷூட்டிங் முடிஞ்சு ஆபரேஷனுக்கு போவாரு. இந்த அளவுக்கு மனுஷன் வலியால வேதனைப்படுறத கண்ணால நேரடியா பார்த்ததாக தெரிவிச்சிருக்காரு. விஸ்வாசம் படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அஜித் அவரோட வலிய யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாராம். உடம்புல ஏகப்பட்ட இடங்கள்ல அவருக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறதுனால சில நேரங்கள்ல வலி ஏற்படுமா. இந்த வலியை தாங்கிக் கொண்டு தனியாக ஒரு அறைக்கு சென்று அழுவாராம். நானே பார்த்திருக்கேன்னு ரோபோ சங்கர் தெரிவிச்சிருக்காரு. அஜித்துக்கு பாடல்ல கடைசி 1 நிமிடத்துக்கு விடாம ஆடி இருப்பாரு அஜித். அந்த காட்சி படமாக்கப்பட்டதும் ஹோட்டல்ல இருந்த எலும்பு விலகி விட்டதாகவும் அப்படியே பிடித்துக்கொண்டு அஜித் கத்தியதாகவும் ரோபோ சங்கர் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் அஜித்தின் உடல் நிலை குறித்து விஜயும் போன் செய்து விசாரித்திருக்காரு. சினிமால போட்டியாளர்களாக கருதப்படுற விஜய் மற்றும் அஜித் நிஜ வாழ்க்கையில நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த 7ஆம் தேதியே போன் செய்து பேசியதாகவும் 5 நிமிடங்களுக்கு மேலாக ஒருவரையொருவர் பரஸ்பரம் விசாரித்துக் கொண்டதாகவும் சொல்லப்படுது. ரசிகர்களுக்காக AK 63 படத்தோட அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. இதை பார்த்து நெகிழ்ந்து போயிருக்காரா விஜய்.